வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தஜ்வீத் ரூல்ஸ் பார்க்க போகிறோம். அந்நசுரு சூறாவில் அந்நசுரு சூறாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சட்டங்கள்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 3 சட்டங்கள் மட்டும்தான் வரும். இப்போ நான் ரெட் கலரில் போடுறேன் பார்த்தீங்களா, இது மட்டும்தான் ரொம்ப முக்கியமான தஜ்வீத் சட்டங்கள். அந்த எல்லோ கலரில் மட்டும் போட்டிருப்பேன் இல்லையா, அந்த எல்லோ கலரில் போட்டிருக்க சட்டங்கள் வந்து எப்படின்னா இரண்டாவது முக்கியமான சட்டங்கள். சரிங்களா, இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜா ஆன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஜா ஆன் இருக்க இடத்துல நீங்கள் எப்படி வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னா நல்லா நீட்டணும். சரிங்களா, இது வந்து மத்தோட எழுத்து வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து 4 விரலுக்கு மேல் 4 விரல்லேருந்து 5 விரல் வரைக்கும் நீங்கள் நீட்டிக்கலாம். இதா ஜா நஸ்ருல்லாஹி. சரிங்களா, அதுக்கடுத்து இந்த அன்னாஸ் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து என்னென்னா தஜ்வீத்துடைய ரூலான என்ன வந்திருக்குன்னா சத்து செய்யப்பட்ட நூன் வந்திருக்கு. அப்போ நம்ம இங்கே சத்து செய்யப்பட்ட நூன் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம், 2 விரலுக்கு குன்னா கொடுப்போம் இல்லையா. 2 விரலுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து நம்ம குன்னா கொடுத்து நம்ம வந்து ஓதுவோம். மூக்கிய நுனியிலேருந்து அடிசப்தத்தை வெளிப்படுத்தி 2 விரலுக்கு நீட்டி ஓதுவோம். சரிங்களா, அப்போது ஓகே. அதே போல் தான் இங்கே இன்னகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்னஹு. ஓகே, இன்னஹு இந்த இடத்துல நல்லா என்ன செய்யணும் அப்படின்னா 2 விரலுக்கு மூக்கிய நுனியிலிருந்து சப்தத்தை வெளிப்படுத்தி ஓதணும். அதுக்கடுத்து வேறு எங்கன்னா இந்த எதுஹுலூனன்னு இடம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த எதுஹுலூனங்கிறது வந்து கல்கலாவோட எழுத்து நடுவில் வந்திருக்கு. ஸோ அதை வந்து லைட்டாக அசைக்கணும், ஏன்னா நடுவில் வந்திருக்கனால. அப்போது எது ஓகே, எதுஹுலூன எதுஹுலூன وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ. ஓகே, يَدْخُلُونَ. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு என்ன சட்டம்லாம் சொல்லலாம் அப்படின்னா இந்த ஃபஸப்பிஹ் இருக்கு இல்லையா, ஃபஸப்பிஹ் அதில் பா வந்திருக்கு, பாக்கு ஷத்து வந்திருக்கு. ஸோ அதனால் நல்லா அழுத்தி வந்து அங்கே ஓதுங்க. அடுத்து வந்து ரொப்பிக்கையில் வந்து என்னென்னா ரொப்பிக்க வந்து ராவுடைய சட்டங்கள் வரும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ராக்கு மேலே என்ன இருக்கும் அப்படின்னா ஃபத்ஹ் வந்துச்சு அப்படின்னா வல்லினமாக ஓதக்கூடிய ரா. அப்போ ரொப்பிக்க ஓகே, வல்லினமாக ஓத வேண்டும். அப்புறம் இன்னொரு சட்டம் இருக்குது, இன்னஹூல மத்து சிலாவுடைய சட்டம் இருக்குது. என்ன அப்படின்னா ஹா வந்திருக்கு. ஹா வந்துச்சு அப்படின்னா முன்னாடி உள்ள எழுத்தும் பின்னாடி உள்ள எழுத்தும் பார்க்கணும். அதுக்கு வந்து ஹரக்கத் செய்யக்கூடிய நிலையில் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 2 விரலுக்கு நம்ம நீட்டி ஓதணும். அதுவே ஹாக்கு அப்புறமா என்ன அப்படின்னா ஹம்சாவோட எழுத்து ஹம்சா வந்துச்சு அப்படின்னா 4 விரலுக்கு நீட்டி ஓதணும். ஸோ அப்போ இந்த இடத்துல இன்னஹூ கேன. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.